இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இயேசுவை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் விசேஷமானது. அவருடைய சுவிசேஷம் உலகமெங்கிலும் அறிவிக்கப்பட்டு வருகின்றது. அவர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பும். நம்முடைய அடி காயங்களை சுகமாக்கும். பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்கத்தையும் அவமானத்தையும் அதிகமாக சந்தித்தனர். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிவிட்டார். நாம் அடிமைகளாய் இருந்தபோது பாவம், சாபம், பழிவாங்குதல் இன்னும் பல காரியங்களால் துன்பப்படுத்தப்பட்டு அடிமைகள் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆனால் இரட்சகராகிய கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை விடுதலை செய்து அவருக்கென்று மீட்டு கொண்டார். இன்று நம்மை தெரிந்தெடுத்தார். இயேசு ராஜாவின் ஆசாரியராகவும் பரிசுத்தம் உள்ளவராகவும் தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாகவும் ஆக்கினார். தேவன் தாம் செய்த எல்லா அற்புதமான காரியங்களையும் சொல்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். இருளிலிருந்த நம்மை அவரது அற்புதமான ஒளிக்கு வரவழைத்தார். அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிப்போம். தேவனுடைய மகிமை குறித்து ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்டுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.